அது கிடையாது. அப்பா ஆவடையப்பன் கிடையாதுங்க. இன்றைய சபாநாயகர் அப்பா அவர்கள் 1999 அந்த சம்பவம் நடந்தபோது நாங்கள் 2 பேரும் ஒரே ஜீப்பில் பக்கத்தில் நின்றுருந்தவங்க. அவருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அவரே சொல்லிக்கிறாரு, அவர் எல்லாம் சொல்லிக்கிறார், அவரே சொல்கிறாரு. அவருக்கு தெரியாமல் நான் கேட்குற கேள்வி, ஏன் தொழிலாளர்களை சந்திப்பதற்கு வந்து காவல்துறை தடையாக இருக்குது? கூட்டிகிட்டு போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணுமா, தடையாக இருக்கணுமா? ரெண்டாவது, இந்த நோட்டீஸ் போட்டது தொழிலாளர் துறை தெரியுமில்ல, எல்லோரும் தெரிஞ்சுக்க நாங்கள் வந்து போய் கொடுத்துக்கிறோமில்ல, அது ஏன் தடை விதிக்கிறதுக்கு தொழிலாளர் இது வந்து இந்த மாதிரி வந்து சட்டவிரோதமாக பண்ணாத, எவிக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. சடனாக வந்து இதிலேருந்து நீ வந்து வீட்டை காலி செய்யணும்னு எப்படி சொல்ல முடியும்? தேயிலை தோட்டங்கள் உயிரோடு இருக்கிற போது தேயிலை தோட்டங்களை வேலை கொடுக்காமல் நிறுத்தி ஏன் அவங்களை வந்து அவங்களை பட்டினி போட்டு சாகடிக்கிறாங்க? இன்றைக்கி வந்து ஒரு வாரம் வந்து வேலை கொடுக்கல. இதெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை கிடையாதுங்களா? அப்போ இங்கிருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து எப்படி வேணாலும் வந்து அந்த பிபிடிசி நடந்துக்கும் இந்த அரசு பேசாமல் இருக்குமா? அப்போ அந்த அரசுக்கு பொறுப்பு கிடையாதா? இந்த அரசுக்கு பொறுப்பு உண்டா இல்லையா சொல்லுங்கள். அதனால் வந்து உடனடியாக நான் அதான் அப்பீல் கூட கொடுத்தேன். அன்றைக்கி கூட கொடுக்குற போது நீங்கள் உங்கள் தலைமையில் இருக்கிற அமைச்சரை அனுப்பிச்சி விட்டு பாருங்கள், எந்த காரணத்தை கொண்டும் தொழிலாளர்களை நீங்கள் வந்து மாற்று கொடுக்குறேன், அவங்களுக்கு வாழ்வுரிமை கொடுக்குறேன், 1.5 சென்ட் நிலம் கொடுக்குறேன், 1.5 சென்ட் நிலம் கொடுத்து என்ன செய்ய முடியும்? வீடு எப்படி கட்டுவாங்க? எங்கே வேலைக்கு போவான்? ஏற்கனவே வேலையே இல்லாமல் தானே ஆயிரக்கணக்கான பேர் 100 நாள் வேலைக்கு கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களை கொண்டு வேலையில்லாத பட்டதாரிகள் ஆக்குறீங்களா? வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தினம் வந்து 400 ரூபா சம்பளம் வாங்குறதுன்னு வேலையில்லாத பட்டியலில் கொண்டு சேர்க்க போகிறீங்களா? ஆனால் தேயிலை தோட்டங்கள், மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் எந்த காரணம் கொண்டும் அழிக்கப்படக்கூடாது. அது காடுகள் தான், ஏற்கனவே காடுகள் தான். அந்த காடு இதே காட்டில் தான் பல்லாயிரக்கணக்கான தொழில் வேலை செஞ்சுக்கிறாங்க. அங்கே புலியும் இருக்குது, யானையும் இருக்குது, கரடியும் இருக்குது, எல்லோரும் சேர்ந்து தான் பயணிக்கிறார்கள் ஆச்சுங்களா. அதனால் வெளியேற்றினால் அது வந்து வெளியேற்றினால்ங்கிறதுக்கு எந்த பேச்சுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அது கொடுத்துட்டு மாற்று கொடுக்குறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வேறு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நடக்காது. அதனால் மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்விடத்திலேயே அவர்களை நல்ல முறையில் வாழ்வதற்கு அந்த அரசு ஏற்பாடு பண்ணணும். ஒன்று நீங்கள் வந்து 5 ஏக்கர் அது 10 ஏக்கர் வந்து 33 வருட குத்தகைக்கு பிரித்து கொடுங்க. அவர்களை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வங்கிகள் மூலமாக உதவுங்க. அதுதான் வந்து சிறந்த வழி. சார் வந்து அந்த வழக்குகள் வந்து அதெல்லாம் வந்து அறகுறையாக வந்து விஷயங்களை தெரியாமல் வந்து பதிவு பண்ணுறதுங்க. மறுவாழ்வுக்காக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராடவில்லை, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்வுரிமை பறிக்காதுங்கிறது தான் முக்கியமானது ஆச்சுங்களா. மறுவாழ்வுங்க எங்கே கேள்வி வருது? எதுக்காக முதல்ல அவங்க வெளியேற்ற வேண்டிய அவசியமே இல்லையே. அதுதான் அறகுறையாக சில பேர் வந்து தெரியாமல் வந்து ஒரு விளம்பரத்துக்காக சில பேர் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அது ஒரு கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்குது. தட் இஸ் நாட் த கொஸ்டன். அவர்கள் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தப்படக்கூடாது. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசே நடத்தணும். இதுதான் வந்து 2. அரசு நட்டத்தில் இறங்குதுன்னு சொன்னால் அதை வந்து தேயிலை தோட்டங்களை 5 ஏக்கரை 10 ஏக்கரை வந்து தேயிலை தோட்ட குடும்பங்களுக்கு பிரித்து கொடுத்து தேயிலை தொடரட்டும், பணி தொடரட்டும். சார் வெரி ஹாட் இஷ்யூ போயிருக்குது, அது இந்த நாளைக்கு பேசலாம். ஆமாம் இல்லை, அதாவது சில இடங்களில் 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு வருது. மாற்று தொழிலும் செய்வதற்கு வழி இருக்குதுன்னு சொல்கிறோம். பல காடுகள் வந்து போடாமல் வச்சுருப்பாங்க, எல்லாமே தேயிலை போடாமல் இருக்குது, அதையும் கொடுக்கலாம். 8373 ஏக்கராவிலையும் தேயிலை இருக்காது. சிலது வந்து இது போட்டு அது பேர் என்ன, ஏலக்காய் போட்டிருப்பாங்க ஆச்சுங்களா. சிலது வந்து மரம் இருக்கும். அதனால் வந்து அதே தோட்டத்தை அவங்க டெவலப் பண்ண கொடுக்கலாம், மாற்று பயிர் வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா. இதை அழிச்சிட்டு நான் சொல்லலை. 8373 ஏக்கராவும் பயன்பாட்டில் இருக்காது, கொஞ்சம் ஏக்கரா வந்து ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க, அதுலேயும் கொடுக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போ வால்பாறையெல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எடுக்கிறது வந்து 30% நிலத்தை வந்து நீங்கள் டூரிஸ்ட்டு பயன்படுத்தலாங்கிறாங்க ஆச்சுங்களா. அந்த டூரிஸ்ட்டு பயன்படுத்த ரிசார்ட் கட்டுறதுனா
அதையவே வந்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏழைகளுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் வந்து அவங்க டெவலப் ஆகி வரட்டும் பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு 5 ஏக்கரா கொடுத்து ஒரு ரிசார்ட் கட்டினா எந்த ஆக போகுது? கொஞ்சம் தானே. அது மட்டும் கட்டினா 4 வீடு கட்டி விட்டானா 4000 5000 வந்தானா அது 20,000 வருமானம் வருது. இல்லை சார், இப்போ டூரிஸ்டினுடைய தன்மையை வேறு மாறிடுச்சு. இது டைவர்ட் ஆக வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நாங்கள் போராட, அதாவது வந்து போராடுறதுக்கு நாங்கள் வந்து இதுவரை நினைக்கல. போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால் போராடுவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். போராடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இதுவரையில் வரல, அது வரக்கூடாது. அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து இதை வந்து எளிதாக தீர்க்க முடியும் ஆச்சுங்களா. அதுதான் வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்கிறேன். இல்லை 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 அதாவது அப்படி இல்லை. அதாவது போராட்டம் என்பது பல இருக்குது. நாங்கள் வந்து இப்போ சட்ட ரீதியாக மனு கொடுப்பது, மக்களுக்கு எடுத்து சொல்லுவது, அரசனுடைய கவனத்துக்கு வரக்கூடிய போராட்டங்களே பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது தொடரும். இல்லை, அதாவது இந்த நிமிஷம் தொழிலாளர்கள் வெளியே போகல. அப்படிங்க, எந்த தொழிலாளர்களும் மாஞ்சோலையை விட்டு வெளியேறவில்லை. அவர்களுக்கு வந்து 25% பணத்தை மட்டும் கொடுத்துட்டு 45 நாளுக்குள்ள வீடை காலி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆச்சுங்களா. ஆமாம், வெளியேறும். ஸோ அதனால் வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து தோட்ட தொழிலாளரிடத்தில் வந்து அந்த நிர்வாகம் வந்து தன்னிச்சையாக ஒருதலை பட்சமாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த கையெழுத்தை உடனடியாக ரத்து பண்ணணுங்க. இல்லை, இவங்க வீடை அப்புறம் வீடை இடிச்ச பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அதை ரத்து பண்ண சொல்லுங்கள். ரத்து தான் இல்லை, 45 நாளுக்குள்ளே வெளியேறணுங்க. 45 நாளுக்குள்ளே வெளியேறணுன்னா மின்சாரம் கொடுக்க மாட்டோம், தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறான். அப்போ தொழிலாளர்களுடைய நிலை என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக அவர்களை வந்து மின்சாரத்தை கட் பண்ணி இருட்டுக்குள்ளே வச்சா தண்ணி கொடுக்கலைன்னா அவர்கள் வெளியேற வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்கள். இதெல்லாம் தான் இது மாதிரி அப்பட்டமான ஒரு மனித உரிமை இந்த பிபிடி நிர்வாகம் தொடர்ந்து செய்யுது. இதை ஏன் வந்து இந்த அரசு கண்டுக்கலைங்கிறது என்னுடைய கேள்வி. இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்காவது நடக்கிறதா? வேறு எங்காவது நடந்தால் இம்மீடியட்டாக ரைஸ் பண்ணுவாங்கள்ல. ஆனால் முதல்ல அதை ரத்து பண்ணணும் தமிழ்நாடு அரசு. அந்த தேயிலத்தோட்ட பிபிடி நிர்வாகத்தின் மூலமாக தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய விருப்பு மற்றும் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்பது ரெண்டுமே சட்டத்துக்கு புறம்பானது. தேயிலத்தோட்ட தொழிலாளர் 1951 விதிகளுக்கு புறம்பானது. அது ரெண்டையும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய முதலமைச்சருக்கு வந்து நேரடியாக நம்முடைய பார்வையில் ரத்து செஞ்சு அவர்களுக்கு மாற்று, அதாவது வந்து அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு தேயிலத்தோட்ட கழகமே எடுத்துக்கங்க அல்லது பிரித்து கொடு, ரெண்டு தான் இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.